4 நாள்ல இவர் செத்து போயிருவாரு, இவருக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வேஸ்ட், கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. உடனே அவங்க அந்த உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இவரை கொண்டு போய் மதுரையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சேர்த்து அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிர் பிழைச்சு வந்தார். அப்ப என்ன இவங்க என்ன பெரிய கடவுளா? இவன் பிழைச்சுவான், இவன் செத்துருவான்னு சொல்லி ஏங்க ஒரு மருத்துவரை நம்பி வரானா சாகக்கூடையில நிலைமையில இருக்கிறவனையும் காப்பாத்துறதுதான் ஒரு அரசு ஆஸ்பத்திரியினுடைய வேலை. இவர் இருட்டுக்கடையில போய் உட்கார்ந்து அல்வா சாப்பிட்டுட்டு அல்வாவை கோதுமையில் செய்தீர்களா மைதாமாவில் செய்தீர்களா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா விளங்குமா? ஒரு முதலமைச்சருக்கு இதாங்க வேலை. அல்வா கடையில போய் அல்வா சாப்பிடுற நேரத்துல நீங்க போய் ஹைகோர்ட் மருத்துவமனையில போய் டீன்ட்ட போய் என்ன நடக்குது? தொடர்ந்து பத்திரிகைகளை அரசு மருத்துவமனை பத்தி செய்தி வருத. என்னுடைய அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு. இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமா? முதலமைச்சர் கேட்டிருக்கணுமா வேண்டாம்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். எதிர்வினை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கடந்த ஒரு வாரமாகவே பார்க்குறோம், இந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில ஏதாவது ஒரு டெத்து நடந்துட்டு இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இது குறித்து ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனையை வெளிக்கொண்டு வந்தவர் இந்து முன்னணியுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அட்வொகேட் குற்றாலநாதன் அவர்கள். அவரிடம் பேசுவோம் அங்கே உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குன்னு. எதிர்வினை நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்து அந்த மகப்பேறு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்களுக்கு அவங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் காப்பரட்டி அவங்களுக்கு பொருத்தப்பட்டது, கருத்தடை சாதனம் பொருத்தப்பட்டது. இது வந்து கண்டிக்கத்தக்கதுன்னாங்க. இதற்காக தவறான செய்தியை வதந்தியை பரப்புகிறார் அப்படின்னு சொல்லி உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது, கைது பண்ணாங்க. உடனே ஜாமீன் வாங்கி உடனடியாகவே நீங்க வெளியில வந்தீங்கிறது. இது எங்களுக்கு எப்ப ஆரம்பிச்சது? உண்மையிலே அந்த மருத்துவக் கல்லூரியில என்ன பிரச்சனை? திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைங்கிறது இந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை. ஏழை எளிய மக்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை. இன்னும் சொல்ல போனா பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டம் தென்காசி மாவட்டமா இருக்கட்டும், இல்ல தூத்துக்குடி மாவட்டமா இருக்கட்டும், இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல கூட மிகப்பெரிய பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டா அவங்க நம்பி வரக்கூடிய மருத்துவமனைனா எதுன்னா திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான, காமராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை. அப்படிப்பட்ட மருத்துவமனையினுடைய தரம் இன்னைக்கு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா, ரொம்ப மகா மட்டமான நிலைமையில இன்னைக்கு அந்த திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போயிட்டு இருக்குது. அப்படின்றதான் நம்முடைய வருத்தம். தொடர்ந்து இங்க பல பிரச்சனைகள் உருவாகிட்டே இருக்குது. கடந்த ஒரு மாசத்துல மாத்திரம், ரொம்ப பின்னாடி எல்லாம் போக விரும்பல, 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போக விரும்பல. கடந்த ஒரு மாசத்துல மாத்திரம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இந்த நோயாளிகளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை சம்பந்தமா 5க்கும் மேற்பட்ட புகார்கள், மிகப்பெரிய புகார்கள் வெளிவந்திருக்கு. இது வெளிவந்த புகார்கள். இன்னும் வராத புகார்கள் எத்தனையோங்கிறது நமக்கு தெரியாது. இதுல நீங்க சொன்ன மாதிரி நாம முதல்ல நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்த பிரச்சனை என்னன்னா, அந்த இந்து பெண்ணுக்கு வந்து கருத்தடை சாதனம் பொருத்தப்பட்டது. அது இந்து பெண்ணுக்கு மாத்திரம் பொருத்தப்பட்டதுன்னு நாம சொன்னோம். இல்ல நாங்க எல்லாருக்கும் தான் பொருத்தணும்னு அவங்களும் சொல்றாங்க. அந்த தகவல் உரிமை சட்டத்துல நாம கேட்ட வரைக்கும் இன்ன வரைக்கும் அது போன்ற மதம் சார்ந்த ரெக்கார்டுகளை எல்லாம் நாங்க பராமரிக்கலன்னு இப்ப பூசி மொழிகிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நாம வந்து சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வோம். அந்த பெண்ணுக்கு கருத்தடை சாதனம் கட்டாயப்படுத்தி பொருத்தப்பட்டது. அதுதான் அந்த பொண்ணு கொடுத்த புகார். அந்த பொருத்தப்பட்ட சாதனம் கூட முறையா சரியா பொருத்தாம அந்த பொண்ணுக்கு வந்து வலி ஏற்பட்டு திரும்ப வந்து இரத்தப்போக்கு உதிரப்போக்கு ஏற்பட்டு அந்த பெண்ணு ரொம்ப அபாயகரமான நிலைமையில தான் மீண்டும் வந்து திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. இந்த தலைமை மருத்துவமனையும் இங்க உள்ள பேர்ல ஹைகிரவுண்ட் மருத்துவமனையும் சொல்றோம். அந்த ஹைகிரவுண்ட் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ரிமூவ் பண்ணாங்க. அது எங்க காணாம போச்சுனாங்க. இது முதல்ல வந்த பிரச்சனை இல்ல. அந்த உதிரப்போக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்த பிறகுதான் அவங்களுக்கு கருத்தடை சாதனம் பொருத்தப்பட்டதே தெரிய வந்ததான்னு கேக்குறேன். இல்ல, அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சொல்றாங்க, அவங்களை பொருத்தும் போது சொல்லல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு பொருத்திருக்கோன்னு இருக்காங்க. அப்ப ஏன் என்னைய கேட்காம பொருத்துறேன்னு இந்த அம்மா கேட்டிருக்கிறாங்க. இல்ல அதை நீங்க எப்பனாலும் மாத்திக்கலாம் வச்சுக்கலாம். இவங்களும் சரி பொருத்துனது என்ன செய்ய முடியும், அதை பொறுத்ததுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும். பொருத்தியாச்சுன்னா நம்ம வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறமா அதை ஒழுங்கா பொருத்துனாங்கன்னா அதுவும் ஒழுங்கா பொருத்தல. அதுல வந்து சரியா பொருத்தாம அதை சதையில பிடிப்பு ஏற்பட்டு திரும்ப ஆரம்ப சுகாதார நிலையத்துல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, ஆரம்ப சுகாதார நிலையத்துல போய் பார்த்ததுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருக்கக்கூடிய டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை வந்து ஹைகிரவுண்ட்ல சரியா உங்களுக்கு பொருத்தாம விட்டுருக்காங்க, நீங்க அங்கேயே போய் ட்ரீட்மெண்ட் திரும்ப எடுங்க அப்படின்றதுக்கு அப்புறம் திரும்ப ஹைகிரவுண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க பொருத்துல கருத்தடை சாதனமே இல்லைங்காங்க.
என்னன்னா உதிரப்போக்கிலே வெளியில வந்துட்டுங்க. அந்த அளவுக்கு ஒரு பலகீனமாக, ஒரு கேவலமாக, ஒரு அஜாக்கிரதையாக மருத்துவத்துறையில திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனை. இப்ப அதை மறைச்சிட்டாங்க, இவங்க மேல உள்ள தவறெல்லாம் மறைச்சிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு கருத்தடை சாதனம் பொருத்தினதுங்கிறப்போ அந்த பிரச்சனை என்ன பண்ணாங்க, இல்ல நாங்க இந்துக்களுக்கு மட்டும் பொருத்தல, எல்லாருக்கும் பொருத்துறோம்னாங்க. சரி, அதை நம்ம சட்ட ரீதியா சிந்திப்போம், இது இந்துக்களுக்கு பொருத்துறாங்களா முஸ்லிம்களுக்கு பொருத்துறாங்களா இல்லையாங்களா சட்ட ரீதியா சிந்திப்போம். ஆனா அந்த பெண்ணுக்கு பொருத்தப்பட்ட கருத்தடை சாதனம் முறையாக பொருத்தப்படவில்லை. அதனால அந்த பொண்ணுக்கு உதிரப்போக்கு ஏற்பட்டது, அந்த பெண்ணு பாதிக்கப்பட்டாங்க. திரும்ப அங்க மருத்துவமனைக்கு போனா அந்த பொருத்தப்பட்ட கருத்தடை சாதனமே இல்ல, உதிரப்போக்கோட காணாம போயிட்டுங்காங்க. அந்த அளவுக்கு பலகீனமாக பொருத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அஜாக்கிரதை, எவ்வளவு பெரிய ஒரு கவனக்குறைவோட இந்த அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருக்கு. அந்த பெண்ணுக்கு என்ன நிவாரணம் கொடுத்திருக்கு அரசாங்கம்? பெண்ணுக்கு என்ன நீதி கொடுத்திருக்குது? அந்த பெண் முறையற்ற வகையில அந்த கருத்தடை சாதனத்தை சரியாக பொருத்தாம விட்ட மருத்துவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒரு நடவடிக்கை எடுக்கல. புகார் கொடுத்த பொண்ணு மேல கேஸ் போடுறாங்க. என்ன அநியாயம் பாருங்க. எவ்வளவு பெரிய அடக்குமுறையான ஒரு அரசாங்கம், எவ்வளவு பெரிய ஒரு சர்வாதிகாரமான அரசாங்கம். ஏங்க, அரசாங்க ஆஸ்பத்திரியில தப்பு நடக்குன்னு போய் புகார் கொடுத்தா, புகார் கொடுத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போடுங்க. இதுதான் நீதிமன்றத்துல நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க. என்னோட ஜாமீன் மனு வரும்போது நீதிபதி அவர்கள் கேள்வி கொடுத்தாங்க. ஏங்க, ஒருத்தவங்க அரசு ஆஸ்பத்திரியில தப்பு நடக்கும் புகார் கொடுத்தா, புகார் கொடுத்தவங்க மேலே நீ எஃப்ஐஆர் கொடுப்பியா? என்னங்க அநியாயம் இது? அப்ப யாருமே அரசாங்கத்தை கேள்வி கேட்க கூடாது. இன்றைக்கு சாதாரண வெகுஜன மக்கள் கூட கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. அதைத்தான் அந்த மிரட்டலை தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு மருத்துவமனையில அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய தப்பை யாரும் கேட்க கூடாதா? சரி, இந்த பிரச்சனை முடிஞ்சு. இந்த பிரச்சனை முடிஞ்ச அடுத்த சில நாள்லயே என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, ஒரு மூதாட்டி, வயதான மூதாட்டி அரசு மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறாங்க. அந்த மூதாட்டி சிகிச்சையில இருக்கிறவங்களுக்கு அங்க உங்க பையன் அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு, இங்க எல்லாத்தையும் தப்பா பேச வைக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி சிகிச்சை மறுத்துட்டு அந்த ஹைகோர்ட் வெளியிலே அந்த ஆஸ்பத்திரி வாசல்லையே மரணம் அடைந்து போகிறார். அந்த மரணம் அடைந்த அந்த வயதான தன்னுடைய தாயை அந்த மனுஷன் தூக்கிட்டு சைக்கிள்ல கட்டிட்டு கொண்டு போறான். இதுவே குஜராத்லயோ ஊப்பிலயோ மாப்பிலயோ நடந்திருந்தா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் பொங்கி எழுந்துருவாங்க. அப்படி, ஏய் பாத்தியா, ஊபியை பார்த்தாயா, குஜராத்தை பார்த்தாயா அப்படிமா. தமிழ்நாட்டுல என்ன உங்க திராவிட மாடல் ஆட்சியில என்ன லட்சம் நடக்கு? ஒரு செத்து போன மூதாட்டியை கொண்டு போறது கூட இல்லாம அவன் சைக்கிள்ல கட்டி கொண்டு போறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் ஆட்சியா? அந்த மூதாட்டிக்கு ஒழுங்கா சிகிச்சை அளிச்சிருந்தா அந்த அம்மா பிழைச்சிருக்கும்ல. இப்ப இல்ல நாங்கெல்லாம் சிகிச்சை அளிக்க தயாராத்தான் இருந்தோம், அந்த அம்மாவா வெளியில போச்சு. எங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறவன் சிகிச்சை அளிக்க அவனா எந்திரிச்சு ஓடுவானா? அவங்க சிகிச்சை வேண்டானே, எப்படியாவது நீ காப்பாத்துங்கன்னு தானே. தவறுகளையும் இவர்கள் பூசி மெழுக பார்க்கிறார். சரி, நம்ம இருக்க மேல அந்த இவ்வளவு பெரிய புகார் செய்திகள்ல வந்திருக்குது, தொலைக்காட்சிகள்ல வருது. இந்த மருத்துவத்துறை, தமிழக மருத்துவத்துறை இந்த டீன்ட்ட ஏதாவது விளக்கம் கேட்டதா? எங்க இது கருத்தடை பிரச்சனையா போச்சு, அடுத்து மூதாட்டி பிரச்சனையா போச்சு, 2 பிரச்சனையா போச்சு, ஏதாவது விளக்கம் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? ஒண்ணும் கேட்கல. அடுத்து அதுல இருந்து ஒரு சில நாள் கழிச்சு தூத்துக்குடியை சார்ந்த ஒரு நபர் கடந்த ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி கலெக்டர்கிட்ட ஒரு புகார் கொடுத்திருக்காரு. என்ன புகார் கொடுத்தாருன்னா, நான் பாளையங்கோட்டை கிட்ட வரும்போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. இந்த ஆக்சிடென்ட் ஆனோன்னு என்னை கொண்டு திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க. ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரியில நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது, ஆனா நான் குடிச்சிருக்கேன்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புகார் கொடுத்து. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆக்சிடென்ட் ஆகி சேர்ந்தாரா இல்லையா ஆஸ்பத்திரியில, அவருடைய உறவினர்கிட்ட ஹைகிரவுண்ட்ல இருக்கிற கூடிய மருத்துவர்கள் அங்க ஊழியர்கள் என்ன சொல்லிருக்காங்க, இந்த 4 நாள்ல இவர் செத்து போயிருவாரு, இவருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வேஸ்ட், கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. உடனே அவங்க அந்த உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து இவரை கொண்டு போய் மதுரையில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சேர்த்து அங்க சிகிச்சை அளிக்கப்பட்டு உயிர் பிழைச்சு வந்தார். அப்ப என்ன இவங்க என்ன பெரிய கடவுளா? இவன் பிழைச்சுவான், இவன் செத்துருவான்னு சொல்லி ஏங்க ஒரு மருத்துவரை நம்பி வரானா? சாகக்கூடிய நிலைமையில இருக்கிறவனையும் காப்பாத்துறதுதான் ஒரு அரசு ஆஸ்பத்திரியினுடைய வேலை. அதை நம்பித்தானே மருத்துவர்களை நம்பித்தானே, அரசு மருத்துவமனையை நம்பித்தானே ஏழை எளிய மக்கள் வரான். அவனை போய் இவன் பிழைக்க மாட்டான், இவன் 4 நாள்ல செத்து போயிடுவான், அப்ப 4 நாள்ல மதுரை ஆஸ்பத்திரியில எப்படி காப்பாத்தலாம்? அந்த மதுரை தனியார் மருத்துவமனையில இருக்கக்கூடிய திறமை ஏன் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இல்ல? நான் 8 கட்டி சொல்லல, அவர் அளித்த புகாரினுடைய நகல் எங்க இடத்துல எடுக்கிறேன், கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறார். இப்ப இதுதான் நடக்குது. இவங்க மருத்துவமனையில சிகிச்சை அளிப்பதற்கு தயாராக இல்லை, எப்படியாவது வெளியில ஆட்களை தள்ளி விடணும், அதெல்லாம் நடக்கு. இது 3வது புகார். இந்த 3வது புகாரும் செய்திகள் எல்லாம் வெளியில வந்திருக்கு. அடுத்ததா கடந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்கோணை அந்த பகுதி,
அந்த பகுதியை சேர்ந்த ஒரு இளம்பெண் வந்து பிரசவத்திற்காக அட்மிட் பண்ணப்படுறார். அந்த அம்மா பிரசவம் நடக்கு, குழந்தை இறந்தே பிறக்குது. எவ்வளவு பெரிய அதிர்ச்சி பாருங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்தியாவுல வந்து குழந்தைகளினுடைய இறப்புங்கிறது கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதுக்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை இது பண்றாங்க. அந்த நீங்க ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பாருங்க, ஒவ்வொரு முறையும் அந்த பெண்கள் வந்து மருத்துவர்கள், செவிலியர்கள் வந்து அந்த பெண்ணினுடைய உடல்நிலையை பத்தி ஒவ்வொரு வார ரிப்போர்ட் எழுதுறாங்க. அதுக்குண்டான ஸ்கீமுக்கு எல்லாம் பணம் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்கு. இவ்வளவு மத்திய அரசாங்கம் செலவு பண்ணியும் நாங்க வந்து முழுமையாக குழந்தை பிறப்பு மரணத்தை தடுத்திருக்கிறோம்னு அரசாங்கம் சொல்லக்கூடிய நிலைமையில ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தை இறந்து பிறக்குனா இது யாருடைய கவனக்குறைவு? இது யாருடைய தவறு? மருத்துவமனையினுடைய தவறு இல்லையா? அவர்களுடைய அலட்சியம் இல்லையா? இது 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி வந்த 4வது பிரச்சனை. 4 பிரச்சனை தொடர்ந்து நடந்திருக்குங்க. திருநெல்வேலி மாவட்டத்துல தொடர்ந்து ஒரே மருத்துவமனையில, ஐக்ரௌண்ட் அரசு பொது தலைமை மருத்துவமனையில 4 பிரச்சனை ஒரே மாசத்துல அடுத்தடுத்து வருது. இது வெளியில வந்த பிரச்சனை. வெளியில வராத பிரச்சனை எத்தனையோ இருக்கு. ஆனா முதலமைச்சர் இங்க வராரு. வந்த முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும்? ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரியில 4 பிரச்சனை தொடர்ந்து வருதப்பா, என்னப்பா இங்க பிரச்சனை? போய் டீனை கூப்பிட்டு என்னமா பிரச்சனை, என்ன இங்க நடக்குது அப்படின்னு கேட்டுக்குமா இல்லையா? இவர் இருட்டுக்கடையில போய் உட்கார்ந்து அல்வா சாப்பிட்டுட்டு அல்வாவை கோதுமையில் செய்தீர்களா மைதாமாவில் செய்தீர்களா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா விளங்குமா? ஒரு முதலமைச்சருக்கு இதாங்க வேலை. அல்வா கடையில போய் அல்வா சாப்பிடுற நேரத்துல நீங்க போய் ஐக்ரௌண்ட் மருத்துவமனையில போய் டீன்ட்ட போய் என்ன நடக்குது? தொடர்ந்து பத்திரிகைகள் அரசு மருத்துவமனை பத்தி செய்தி வருத. என்னுடைய அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரு. இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டாமான்னு முதலமைச்சர் கேட்டிருக்கணுமா வேண்டாமா? ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் அதை செஞ்சிருப்பாரு. பொறுப்பற்ற முதலமைச்சர் அல்வா கடையில போய் அல்வா சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சரி, இது இவங்களையும் கண்டுக்கிட மாட்டாங்க, போயிடுச்சு கழுத, என்னமோ இப்ப நடக்குது அப்படின்னு நினைச்சு விட்டா அடுத்து நேத்து பாத்தீங்கன்னா 5வது பிரச்சனை. நேற்றைக்கு என்னன்னா, தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் பகுதியை சார்ந்த ஒரு சிறுவன், 5 வயது சிறுவன். அந்த பையனுக்கு கழுத்துல ஏதோ ஒரு சின்ன கட்டி இருக்குன்னு சொல்லி அதுக்காக சிகிச்சை அளிக்கிறதுக்காக ஐக்ரௌண்ட் மருத்துவமனைக்கு கூட்டு வராங்க. அங்க ஸ்கேன் எடுக்க போறோம்னு ஸ்கேன் எடுக்க போறாங்க. ஸ்கேன் எடுக்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய பணியாளர் ஏதோ அவருக்கு இன்ஜெக்ஷன் ஊசி போட்டதாகவும் அதனால அந்த பையன் வந்து மரணம் அடைந்ததாக இன்னைக்கு செய்திகள்ல வெளியாயிருக்கு. அந்த பணியாளர் வந்து வேலை பார்க்கக்கூடிய பணியாளர் ஊசி போட்டதா இன்னைக்கு சொல்லுதாங்க. அது உண்மையில என்ன நடந்தது, யார் தவறு பண்ணா, எதை மறைக்க பாக்குறாங்க, எதை உண்மையை சொல்றாங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அங்க இருக்கக்கூடிய பொறுப்பு மருத்துவமனையினுடைய ஊழியர்களுக்கு தான் வெளிச்சம். இப்ப கடைசியா வந்து அந்த பணியாளரை ஒரு பலிகடை ஆக்கியாச்சு. பலிகடை ஆக்கி நான் கேட்கிறேன், மருத்துவமனையினுடைய டீனுடைய வேலை என்ன? மருத்துவமனை நிர்வாகத்துல யார் யார் என்னென்ன வேலை செய்தா, யார் யார் கரெக்டா பணிக்கு வரா, அவங்கவுங்க பணியை ஒழுங்கா செய்தாங்களா, இதை பாக்குறதானே டீனுடைய வேலை. ஒரு இதுல வந்து ஸ்கேன் எடுக்கக்கூடிய இடத்துல ஒரு பணியாளர் ஊசி போடுறாருன்னா அந்த ஊசி போடுற அளவுக்கு அந்த நிர்வாகத்தை சீர்குலைவாக சீரழிந்து நடத்தியது யார்? டீன் தானே நடத்தினாங்க. அதுக்கு டீனுக்கு இது வந்து பங்கு இருக்கா இல்லையா? டீனுடைய கவனக்குறைவு இருக்கா இல்லையா? ஏன் டீன் மேல நடவடிக்கை எடுக்க மறுக்கிறாங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 5 குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த டீன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயக்கம் என்ன? அந்த அளவுக்கு டீனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அந்த அளவுக்கு ஆட்சிக்கு என்ன கெட்ட பேர் வந்தாலும் சரி, மக்கள் எப்படி சீரழிஞ்சாலும் சரி, இந்த டீன் மேல நடவடிக்கை எடுக்க மாட்டோம்னு சொல்ற அளவுக்கு டீனுக்கு வந்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினுடைய டீனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? அதுதான் எங்களுக்கு புரியல. அந்த மர்மம் தான் எங்களுக்கு தெரியல. தமிழக சுகாதாரத்துறையை பொறுத்தளவு சுகாதாரத்துறை அமைச்சருக்கு இப்பொழுது செல்வாக்கு இருக்குதா, இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மைத்துனர் இருக்கிறாரு, அவர் தான் இப்ப டிஎம்எஸ் அந்த இதுக்கு இருக்காரு, அவருக்கு செல்வாக்கு இருக்காங்கிற ஒரு போட்டி போறதும் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்ல, இது இவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனைகள் நடந்தும் இந்த டீன் மேல நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த அம்மாவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறத மா சுப்பிரமணியம் சார் தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு அதை பத்தி தெரியல. இது நம்ம கேட்டோம்னா மா சுப்பிரமணியம் சார் என்ன சொல்வாருன்னா, நாங்கள் ஒழுங்காக பேசுங்கள், இல்லை என்றால் நடவடிக்கை எடுப்போம். நேற்று கஞ்சாகர் பண்ணு மிரட்டி இருக்காங்க. அவரு போரூர்ல மருத்துவமனையில இதே போல நடந்த ஒரு குற்றம் தப்பு சொன்னா எங்க மேல எஃப்ஐஆர் கொடுக்கிறது, யாராவது ஒரு தப்பு சொன்னா ஒரு பொதுல இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த குற்றச்சாட்டை சொன்னா உன் வேலையை பாரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற மிரட்டுறது. இந்த மிரட்டுகிற வேலையை தான் மா சுப்பிரமணியம் சார். அதை விடுத்து விட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய அறப்பணிகளை மா சுப்பிரமணியம் சார் அவர்கள் செய்யணும். கடைசியா உங்களுடைய கோரிக்கை என்ன? அந்த இன்னும் அந்த நிர்வாகம் சிறப்பாக நடக்கணும்னா திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நீங்க அங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க கோரிக்கையா வைக்கிறீங்க? இங்க தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்
பெரிதும் நம்பி வரக்கூடிய மருத்துவமனையாக, மிகப்பெரிய மருத்துவமனையாக இந்த ஐகனோட் மருத்துவமனை இருக்கு. இந்த மருத்துவமனையில நல்ல உபகரணங்கள் எல்லாமே ஏகப்பட்ட உபகரணங்கள் இருக்கு. ஆனா இங்க நிர்வாகம் பண்ணக்கூடிய டீனாக இருக்கட்டும், உறைவிட மருத்துவர்களா இருக்கட்டும், மற்ற பணியாளர்களுடைய கவனக்குறைவு, திறமையின்மை, அசட்டை, இது காரணமாகத்தான் இந்த தொடர் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த நிர்வாகத்தை சரி பண்ணணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சா இங்க இருக்கக்கூடிய டீன், உறைவிட மருத்துவர்கள் இவங்க மேல நடவடிக்கை எடுத்து, இவங்களை பணிமாறுதல் பண்ணி, இவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து, வேறு சிலர் நல்ல திறமையான நிர்வாகிகளை வைத்து நிர்வாகம் பண்ணணும்னு சொன்னா இந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இதை நாம அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போயிட்டோம். ஆனா அரசாங்கம் அதை பத்தி செவி சாய்ப்பதாகவே தெரியல. தினசரி பத்திரிகைகள்ல செய்தி வருது. முதலமைச்சர் பத்திரிகையை பாக்குறாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் பத்திரிகைகள் பாக்குறாங்க. திருநெல்வேலியில இப்படி தினசரி பிரச்சனை வருது, நடவடிக்கை எடுக்கணுமேங்கிற கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லையா இவங்களுக்கு? ஏன் இந்த டீனை காப்பாற்றணும்னு நினைக்காங்க? இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமையில தான் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம என்ன பண்ணிருக்கோம், இந்து முன்னணி சார்பா உள்ள இருக்கக்கூடிய விநாயகர் இடத்துல நாம விளக்கேற்றி வழிபாடு பண்ணி இந்த ஐக்ரோன்ல வரக்கூடிய மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை காப்பாற்று, அவர்களுக்கு நல்ல நிலைமையில திரும்பி சிகிச்சை பெற்று திரும்பி வரணுங்கிறதுக்காக விநாயகரிடத்துல வேண்டக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு நாம் இந்த பிரார்த்தனை போராட்டத்தை இந்து முன்னணி அறிவித்திருக்கிறோம். இது அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு பிரார்த்தனை. இனியாவது அரசாங்கம் இதுல கவனம் கொடுத்து இந்த மருத்துவமனை நிர்வாக கட்டமைப்புகளை முழுமையாக மாற்றியமைத்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதுதான் இந்து முன்னணியினுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.